வெல்கம் டு நாட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல மணக்க ஷீலா மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது வந்து சிகப்பு சீலா மீன் நான் எடுத்திருக்கேன். மாங்காய் போட்டு டேஸ்டா எப்படி செய்யறதுன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒவ்வொரு மீன் குழம்புக்கும் ஒவ்வொரு ப்ரொசீஜர் இருக்கு. ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டேஸ்டா குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தரலாம். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திக்கோங்க. நான் மண் பாத்திரத்துல எண்ணெய் சேர்த்திருக்கேன். 2 புளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய், அதுக்கப்புறம் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் சேர்த்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா சாப் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்ப இத நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தோட ஃப்ளேவர் வந்து நல்லா வரணும், அதே மாதிரி வெந்தயத்தோட ஃப்ளேவரும் நல்லா வரணும். வெங்காயம் வெந்தயம் ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சுருங்கி வரணும். இதுல வந்து ஒரு 2 பெரிய பல் பூண்டை வந்து நல்லா நச்சுட்டு தோலோட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் முக்கால்வாசி வெந்ததுக்கு அப்புறம் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு ஒரு 2 to 3 minutes அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து லைட்டா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல குழம்பு மிளகாய் தூள் வீட்டுல அரைச்சு வச்சிருப்போம் இல்லையா, அதுல ஒரு 4 to 5 டீஸ்பூன் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 4.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியாவே சேர்த்துக்கோங்க, பார்த்துக்கிட்டு கூட கடைசியா சேர்த்துக்கலாம். இப்ப இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயில மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. மசாலா சேர்த்த உடனே மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. அப்பதான் மசாலா அடி பிடிக்காது, பச்சை வாசனை போகும். மண் பாத்திரம் வந்து ஹீட் ஆயிடும், அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய தக்காளிய மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா 1-2 அரைச்சுக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். பேஸ்ட் கொஞ்சம் இருக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் தக்காளி வந்து முழுசா இருக்கிற மாதிரியும் பார்த்து அரைச்சுக்கோங்க. இப்ப இதெல்லாம் சேர்த்து ஒரு 5 minutes வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுல ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அந்த தண்ணிய மிக்சி ஜார்ல சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு குழம்பு ஒரு கொதி வரும்போது நம்ம மாங்காய் மீன் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் வந்து சீலா மீன் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய மாங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப குழம்புல நம்ம மாங்காவை சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மாங்காய் சேர்த்து ஒரு கொதி வரணும். அந்த ஸ்டேஜ்ல தான் மீன் சேர்க்கணும். அப்பதான் மாங்காய் வந்து குக் ஆயிருக்கும். மீன் சேர்த்தோம்னா ஒரு 5 minutesல மீன் வந்து குக் ஆயிடும். இப்போ கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு மீன் சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மீன் சேர்த்துக்கிறேன். இப்போ மீன் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு வரணும். மீடியம் ஃப்ளேம்ல மட்டும் வச்சுக்கோங்க, மீன் உடைஞ்சிரும் சேர்த்ததுக்கு அப்புறம். மீன் மாங்காய் எல்லாம் சேர்ந்து குக் ஆக ஒரு 5 minutes மட்டும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ 5 minutes கழிச்சு குழம்புல இருக்க எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேல வந்திருக்கும். பாத்தீங்கன்னா சூப்பரான டெக்ஸ்சர்ல சீலா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. மாங்காய் போட்டு இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணுங்க. கவுச்சி வாசனை வராது, சூப்பரா இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.